பிரைஸ் த லார்ட். இயேசுவின் பிறப்பு. இயேசுவின் பிறப்பின் கொண்டாட்டம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கிறிஸ்து முதலாவது நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். நாம் கொண்டாடப் போகிற கிறிஸ்துவின் பிறப்பு இன்றைக்கு அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தார் என்று நமக்கு தெரியும். இயேசுவின் பிறப்பை நாம் அனைவரும் நினைவு கூர்ந்துதான் கொண்டாடுகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் அவர் பிறந்தது வாழ்வதற்காக அல்ல, மரிப்பதற்கு. மரித்தவர் மரித்தவராகவே இருந்தாரா? இல்லை. மரித்த 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். நாம் பிறக்கும்போது மரிப்பது தெரியாது. அவர் பிறக்கும்போது மரிப்பதற்காக பிறந்தார். அவர் பிறந்ததின் நோக்கமே சிறுமையானவர்கள், ஒடுக்கப்பட்ட, வியாதியில் வாழ்வோர், நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், விதவைகளின் கண்ணீர், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர் அவர்களை நேசிக்க வந்தார். அன்பு, சாந்தம், தாழ்மை ஆகியவைகளை கற்றுக் கொடுக்க வந்தார். நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துவின் பிறப்பு அவர் காட்டும் வழியில் இருக்க வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். இயேசுவின் பிறப்பு. இயேசுவின் பிறப்பின் கொண்டாட்டம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கிறிஸ்து முதலாவது நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். நாம் கொண்டாடப் போகிற கிறிஸ்துவின் பிறப்பு இன்றைக்கு அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தார் என்று நமக்கு தெரியும். இயேசுவின் பிறப்பை நாம் அனைவரும் நினைவு கூர்ந்துதான் கொண்டாடுகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் அவர் பிறந்தது வாழ்வதற்காக அல்ல, மரிப்பதற்கு. மரித்தவர் மரித்தவராகவே இருந்தாரா? இல்லை. மரித்த 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். நாம் பிறக்கும்போது மரிப்பது தெரியாது. அவர் பிறக்கும்போது மரிப்பதற்காக பிறந்தார். அவர் பிறந்ததின் நோக்கமே சிறுமையானவர்கள், ஒடுக்கப்பட்ட, வியாதியில் வாழ்வோர், நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், விதவைகளின் கண்ணீர், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர் அவர்களை நேசிக்க வந்தார். அன்பு, சாந்தம், தாழ்மை ஆகியவைகளை கற்றுக் கொடுக்க வந்தார். நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துவின் பிறப்பு அவர் காட்டும் வழியில் இருக்க வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.